நண்பர்களே, இயேசுவில் இனிய சொந்தங்களே, இன்றைய நாளில் புனித யோவான் அவருடைய நற்செய்தியில் சித்தரிக்கின்ற அன்னை மரியா பற்றி பார்க்க இருக்கிறோம். நாம் ஏற்கனவே பார்த்தது போல தன்னுடைய நற்செய்தியை இயேசுவின் பொது வாழ்விலிருந்து ஆரம்பிக்கிறார் புனித யோவான். அதன் காரணமாக அன்னை மரியா தாய் என்ற முறையில் அவர் பற்றிய நிறைய செய்திகளை யோவான் சொல்லவில்லை. ஆனால் அன்னை மரியாவை இயேசுவினுடைய பொது வாழ்வில் 2 இடங்களிலே மிக முக்கியமாக கொண்டு வந்து யோவான் நிறுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஒன்று, நற்செய்தியின் தொடக்கத்திலேயே இயேசு திருமுழுக்கு பெற்று அவருடைய பொது வாழ்வை ஆரம்பித்த உடனே நிகழ்கிற நிகழ்வு கானா ஊர் திருமணம். நம் அனைவருக்கும் அறிமுகமான ஒரு மரியன்னை பகுதி. யோவான் 2:1-11 உள்ள பகுதிகள். இந்த பகுதி ஆண்டவர் இயேசு செய்த முதல் அருள் அடையாளத்தை நமக்கு சொல்லுகிறார். இந்த அருள் அடையாளம் அல்லது புதுமை மிக முக்கியமானதாக இருக்கிறது. காரணம், இந்த பகுதியை நிறைவு செய்கிற பொழுது யோவான் 2:11 இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர்தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர், விசுவாசம் கொண்டனர் என்று சொல்கிறார். எனவே முதல் நாளிலே முதல் சீடர்களை அவர் அழைக்கிறார். அந்த சீடர்களுக்கு முன் இது நிகழ்கிறது. எனவே சீடர்கள் இவர் இறைமகன், இறை வல்லமை கொண்டவர் என்பதனை இந்த நிகழ்வின் வழியாக, கானாவூர் திருமணத்தின் வழியாக தெரிந்து கொள்கிறார்கள். இது மிக மிக முக்கியமானது. யோவான் நற்செய்தியிலே இயேசு இறைமகன் என்பதற்கான ஆதரவும் அதற்கு எதிரான எதிர்ப்பும் இரண்டும் சேர்ந்து செல்வதை அவர் தொடர்ந்து சுட்டிக்காட்டி கொண்டே இருப்பார். அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்வு இயேசுவினுடைய ஆதரவுக்கான முதல் அஸ்திவாரமாக அமைவதை அவர் இங்கே ஆவணப்படுத்துவதை பார்க்கிறோம். இதிலே அன்னை மரியாவும் திருமணத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். அங்கே திராட்சை ரசம் தீர்ந்து விடுகிறது. எனவே அவர் தன் மகனிடம் சென்று திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்லுகிறார். இது ஒரு இன்ஃபர்மேஷன், செய்தி போல இருக்கிறார். திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது ஒரு செய்தி. இது செய்தி மட்டுமல்ல, அன்னை மரியாவுடைய வேண்டுகோள். மகனே, இவர்களுக்கு திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. திருமண நாளிலே திராட்சை ரசம் தீர்ந்து விடுகிறது என்றால் அது அவர்களுடைய வாழ்வே தீர்ந்து போகிறது, குறைபட்டு போகிறது என்பதனுடைய ஒரு அறிகுறியாக அமையும். எனவே அவர்களுக்கு வாழ்வு கொடும் என்று தன் மகனிடம் அவர் கேட்பதாக நாம் இதனை விளக்கம் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுகிற பொழுது உடனே, அம்மா, ஏன் என்னிடம் இதை சொல்கிறீர்? எனது நேரம் இன்னும் வரவில்லை என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். இந்த நேரம், நம்ம ஊரில் தான் நம்ம நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நல்ல நேரம், கெட்ட நேரம், ராகு காலம், இதெல்லாம் இல்லை. கடவுள் படைத்த எல்லா நேரமும் ஒரே நேரம். ஆனால் இங்கே ஆண்டவர் இயேசு எனது நேரம் என்று சொல்வது மாட்சிமை நேரம். யோவான் நற்செய்திப்படி அவர் பாடுகள் அடைந்து மரித்து உயிர்த்த பிறகு நிகழப்போகிற கோடிக்கணக்கான புதுமைகள், அவை அவருக்கு மாட்சியை கொண்டு வரும். எனவே எனது மாட்சி நேரம் வரவில்லை என்று சொல்கிறார். என்னுடைய விளக்கம் சரியானது என்பதற்கு யோவான் நற்செய்தியிலிருந்து ஒரு எடுத்துக்காட்டு. யோவான் நற்செய்தி 17:1 அவர் பாடுகளுக்கு தயாராகிறார். அவரை காட்டிக் கொடுக்க இருப்பவன் தயாராகிவிட்டான். அப்பொழுது சொல்லுகிறார், எனது நேரம் வந்துவிட்டது. யோவான் 17:1. எனவே இங்கு நேரம் வரவில்லை என்று சொல்லுகிறார். ஆனால் அன்னை மரியா அப்படியே விட்டுட்டு சரி முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னு இல்லை, அவர் மேல் நம்பிக்கை இருக்கிறார். அவர் சொல்வதை நீங்கள் செய்யுங்கள். 2:5 சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். இங்கே நான் இந்த பகுதியை வாசித்து கொண்டிருந்த பொழுது
எனக்கு ஒரு புரித்த கேள்வி. இது வேற எங்கேயோ பழைய ஏற்பாட்டிலே ஒரு இடத்திலே வருகிறதே என்று நான் பார்த்தேன். அது எங்கு வருகிறது என்று சொன்னால், தொடக்க நூல் 41வது அதிகாரம் 55வது வசனத்திலே வருகிறது. எகிப்து நாடு முழுவதும் பஞ்சம் ஏற்பட்டு விட்டது. அந்த பஞ்சத்தை சமாளிப்பதற்கு யோசேப்பை ஆளுநராக பார்வோன் நியமித்திருக்கிறார். இதுதான் பின்புலம். 41:55 தொடக்க நூல் சொல்கிறது, எகிப்து நாடு முழுவதும் பஞ்சம் வந்தபோது மக்கள் பார்வோனிடம் வந்து உணவுக்காக ஓலமிட்டனர். பார்வோன் எகிப்தியர் அனைவரையும் நோக்கி, யோசேப்பிடம் செல்லுங்கள், அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று கூறினான். அப்போ பஞ்சம் ஏற்பட்டு, கொடும் பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் ஓலமிட்டனர். அதுபோல ஒரு சூழல் இங்கே கல்யாண வீட்டில் இருக்கிறது. அது அன்னை மரியாவுக்கு நினைவுக்கு வருகிறது. அன்னை மரியா யார்? கிறிஸ்தியல் படிக்கிற பொழுது என்னுடைய மாணவர்களுக்கு அங்கிருந்த பல்வேறு அதிகார குழுக்களை பற்றி நான் சொல்லுவேன். அதிலே பரிசேயர்கள், சதுசேயர்கள், தீவிரவாதிகள், இவர்கள் எல்லாம் பலமான குழுக்கள். ஆனால் பலமற்ற ஒரு குழு இருந்தது. அதுதான் யாவேயின் அடிமைகள் அல்லது யாவேயின் ஊழியர்கள், அனாபிம் ஆஃப் யாவே. அவர்கள் தங்களுடைய பலம் தீவிரவாதிகள் போல வன்முறையில் என்று நான் கருதவில்லை. சதுசேயர்கள் போல பணத்திலும் அதிகாரத்திலும் என்று கருதவில்லை. பரிசேயர்கள் போல சட்டத்தில் என்று கருதவில்லை. இந்த யாவேயின் ஏழைகள் தங்களுடைய பலம் முழுவதும் யாவே கடவுள் என்று கருதினார்கள். எனவேதான் அவரை ஆழமாக நம்பியவர்களில் ஒருவர் அன்னை மரியா. அவர் பழைய ஏற்பாட்டை நன்கு அறிந்தவர் என்பதற்கு ஒரு உதாரணம். எனவே பஞ்சம் வருகிறது, உணவு இல்லை, மக்கள் ஓலமிடுகிறார்கள். அதை ஒத்த ஒரு நிகழ்ச்சி திருமண வீட்டில். எனவே இவருக்கு பழைய ஏற்பாட்டு யோசேப்பு நிகழ்வு நினைவுக்கு வருகிறது. அங்கே பார்வோன் சொல்லிய வார்த்தைகளையே அன்னை மரியா எங்கே ஊழியர்களுக்கு சொல்லுகிறார். யோசேப்பிடம் செல்லுங்கள், அவர் சொல்வதை செய்யுங்கள் என்பதனை அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்கிறார். அதற்கு பிறகு 6 கற்சாடி நிறைய திராட்சை ரசம் வந்து விடுகிறது. இதுதான் புதுமை. 6 கற்சாடி நிறைய அருமையான திராட்சை ரசம். 1 நல்ல உயர்ந்த திராட்சை ரசம், 2 அளவுக்கு அதிகமான திராட்சை ரசம். இதுதான் புதுமையினுடைய முக்கியமான, இந்த புதுமையினுடைய இன்னும் கூடுதல் சிறப்பு என்று நாம் சொல்ல வேண்டும். எனவே இந்த ரசம், முதலில் திராட்சை ரசம் கூடுதலாக இருப்பது என்பது மீட்பு வந்துவிட்டது என்பதற்கான ஒரு அடையாளம். ஓசே நூல் 14:7, எரேமியா 31:11, abundance of wine is the symbol of the year of salvation. மீட்பு தொடங்கிவிட்டது என்பதனுடைய அடையாளம் அதிகமான திராட்சை ரசம் இருப்பது. அது மட்டுமல்ல, அது சிறந்த திராட்சை ரசமாக இருந்தது. அதனைத்தான் பந்தி மேற்பார்வையாளன் அந்த வீட்டு தலைவரிடம் சொல்கிறான், எல்லோரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல் குடித்த பின் தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்கிற அளவிற்கு. எனவே இந்த அரும் அடையாளம், புதுமை என்பது ஆண்டவர் இயேசு அன்னை மரியாவினுடைய விருப்பப்படி அவருடைய வேண்டுகோளுக்கிணங்க செய்த புதுமை. எனவே இன்றும் அன்னை மரியா புதுமை செய்கிறார். இன்னும் அடுத்தடுத்த உரைகளிலே நாம் அதை பார்ப்போம். அன்னை மரியா நமக்காக பரிந்துரைப்பவர், குறிப்பாக ஏழைகள், எளியவர்கள், இவர்களுடைய தேவைகளை கடவுளிடம் எடுத்துச் செல்கிறவர். எனவே நிச்சயமாக அன்னை மரியா பரிந்து பேசுகிற நபராக, நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். குறிப்பாக பஞ்சம், பட்டினி, பசி ஆகிய அடிப்படை தேவைகளை இறைவனிடம் தன் திருக்குமாரனிடம் எடுத்துச் செல்பவராக இருக்கிறார் என்பதனை நாம் இங்கே புரிந்து கொள்கிறோம். இரண்டாவதாக, யோவான் ஆண்டவர் இயேசுவை அவருடைய பொது வாழ்வின் தொடக்கத்திலே
கானாவூர் திருமணத்தில் கொண்டு வந்தது போல இயேசுவினுடைய பொது வாழ்வின் இறுதி என்பது அவருடைய கல்வாரி. அந்த கல்வாரியில் அன்னை மரியாவை கொண்டு வருகிறார். அந்த பகுதி யோவான் 19, 25, 27 ஆகிய பகுதிகளிலே இருப்பதை பார்க்கிறோம். இதில் இந்த 26 இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு முதல்ல தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். 27 பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். இதுதான் ஆண்டவர் இயேசு அன்னை மரியாவை நம் அனைவருக்கும், இயேசுவின் சீடர்கள் அனைவருக்கும் அன்னையாக கொடுத்தார் என்பதற்கான விவிலிய ஆதாரம். ஸ்பிரிச்சுவல் மதர்ஹுட் ஆஃப் மேரி. அன்னை மரியாவினுடைய ஆன்மீக தாய்மை நம் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டது. ஒரு தாயினுடைய செயல்பாடுகள் எதுவாக இருக்க வேண்டும்? ஒரு தாய் தன் குழந்தைக்கு பசிக்கிற பொழுது முகம் பார்த்து உணவு கொடுக்க வேண்டும். தன் குழந்தையை ஒழுங்காக உடுத்த வேண்டும். குழந்தைக்கு கல்வி கொடுத்து வளர்க்க வேண்டும். குழந்தைக்கு நற்பண்புகளை கற்பிக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு தாயினுடைய அடிப்படை செயல்பாடுகள், கடமைகள். எனவே நம்முடைய அன்னை கன்னிமரியா நமக்கு இத்தகைய தாய்மை செயல்பாடுகளை நிறைவேற்றுபவராக இருக்கிறார். ஸ்பிரிச்சுவல் மதர்ஹுட். எனவே காலந்தோறும் நாம் தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம். அன்னை மரியாவினுடைய இந்த தாய்மை பண்பு என்பது மிகச்சிறப்பாக இருக்கிறது. அதே சமயத்தில் ஒன்றை பொதுவாக நாம் கடந்து சென்று விடுவோம். என்ன என்று சொன்னால், புனித யோவான் அன்னை மரியாவை தன் தாயாக ஏற்றுக்கொண்டதை நாம் கடந்து சென்று விடுவோம். இதே வசனம் 19:27 சொல்கிறது, அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார் என்று சொல்கிறார். எனவே இந்த ஃபிசிக்கல் சேஃப்டி ஆஃப் மதர், இயேசு சிலுவையில் இருக்கிறார். அவருடைய மகனுடைய கடமை என்ன? தாயை முதுமையில் கவனிக்க வேண்டியது. அவர் இல்லாமல் போகிறார். அதை சிலுவை துன்பத்தில் கூட நினைவு கூர்ந்து தன்னுடைய கடமையை, மகனின் கடமையை நினைவு கூர்ந்து அந்த மகனின் கடமையை தன்னுடைய அன்பு சீடர் யோவானிடம் ஒப்படைக்கிறார். எனவே இதையும் நாம் பார்க்க வேண்டும். மகள்கள் அனைவரும் தன்னுடைய பெற்றோர்களுக்கு முதுமையில் செய்ய வேண்டிய கடமையையும் இந்த கல்வாரி நிகழ்வு சுட்டி காட்டுவதாக பார்க்கிறோம். இப்படி ஒரு அற்புதமாக தன்னுடைய நிகழ்ச்சியுடைய தொடக்கத்திலும் இறுதியிலும் அன்னை மரியாவை கொண்டு வந்து நிறுத்தி புனித யோவான் செயல்படுத்துகிறார். அவருடைய இறுதி நூலாகிய திருவெளிப்பாட்டு நூல் 12, 1 முதல் 6 ஆகிய பகுதியிலும் அவரை பற்றி யோவான் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். இப்படி யோவான் தருகிற 2 அல்லது 3 திருவெளிப்பாட்டையும் சேர்த்து 3 குறிப்புகளாக இருந்தாலும் மரியா பற்றிய குறிப்புகள் மிக தேவையானவை, மிக முக்கியமானவை, வரலாற்றுக்கும் வாழ்வுக்கும் முக்கியமானவை. தொடர்ந்து சிந்திப்போம். ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.